பார்த்து பார்த்து சயித். ஸோ ஹாய் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஏன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். நீ போடு பாட்டு போடு ஒன்றும் இல்லை. ஸோ எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னைக்கு பக்கத்தில் குமுளின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அதாவது நம்ம கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. ஸோ கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். ஸோ இடம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன ஏது நம்ம பேருமா பார்க்கலாம். இங்க வா, இங்க கொஞ்சம் வா, இந்த சைடு வா. ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறா போல. சரி, மொகரம் லீவ் தெரியவே தெரியாது. நேத்து ஈவினிங் ஆபீஸ் இல்ல காலையில அடல்ல ஐயா நீ கொஞ்சம் மூடிட்டு இருந்தா ப்ரோ யூடியூப்ல அவன பேச விடு ப்ரோ. சடனா வந்து யூடியூப்ல அவன் தான் பேசணும்ல, நம்ம எதுவும் பேச கூடாது. இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாரும் பேசலாம், ஒண்ணும் இல்ல. அதுக்கு போய் சொல்ல கூடாதுல்ல. உண்மையா தெரியும், எனக்கு சொல்லியிருக்கானுங்க. ஆனா எனக்கு தெரிய கவனிக்கல. நானு சாயந்தரம் தான் பேசும்போது பக்கத்துல தான் இருந்த ஆபீஸ்ல. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? போலாம். கும்ளி ரொம்ப நாளா வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி இருந்துச்சு, போகணும்னு சொல்லிட்டு. ஆனா போக முடியல. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சிச்சு, போய் பார்த்துடலாம். அங்க போயிட்டு லைட்டா குக் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அங்க எப்படி இருக்கு, மழை வேற வந்து. நாங்க முன்னாடி சாப்பிட்டோம், இருந்தாலும் இவனுக்காக கொஞ்சம் எடுத்துட்டு. அது மதியானம் வந்து சாப்பிட்டோம். நாங்க சமைக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அங்க போயிட்டு சும்மா அந்த பேசிக்கிற நேரத்துல வந்து சமைக்கலாம். சமைச்சு குப்பையில போட்டு வந்துருவோம். அது அடுத்த விஷயம். ஏன் குப்பையில கூட சைத்திட்டு கூட அப்படியா? என்ன பண்ண போறோம்? சிக்கன் கபாப் பண்ணலாம். பண்ண தெரியுமா? தெரியும், பாத்துக்கலாம். சரி, ரைட். நீங்கள் வர வழி ஃபுல்லாகவே நம்ம மரங்கள், மலை, அது மாதிரி இடத்துல நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துக்கு நான் லொக்கேஷன் தரேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதால எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களால் வந்துட முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் குமுளி அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு போர்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நம்ம போனோம்னா அந்த குமுளி லேக்குன்னு சொல்ல போகிற இடத்துக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஸ்லோவாக போவோம். ஆத்துல பாஞ்சிட போறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து நம்ம கும்ளி லேக் அப்படி தாண்டி வந்தோம். ஸோ நான் இங்கே பார்க்கிங்காக வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா கும்ளி கேம்ப் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இங்கேயும் நம்ம கேம்பிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த தோப்பு மாதிரி இருக்கிற இடத்துல. ஸோ முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துக்கு கேம்பிங்க்கு எந்த சார்ஜும் ஆகிட்டு நம்ம பே பண்ண வேண்டியது. நம்ம சேஃப்டியை மட்டும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அது மட்டும் எப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ கும்ளி லேக் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஏரி இருக்குது, குளம் இருக்குது, குட்டை. யார் மேலே ஏரி? அதாவது இந்த பசங்களுக்கு சென்னைன்னு சொல்றாங்க இல்லையா, ஆனால் சென்னையில் இருக்கணும் ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. என்ன தெரியாது எனக்கு? ஏரினா என்ன? ஏரினா என்ன? இங்க ஏரி இருக்குது. இங்க ஏரினா என்ன? ஏரினா என்ன சொல்லு. தண்ணி ஓடுறதா ஏரி. குளம்னா நான் தேங்கி நிற்கிறது தான் குளம். ஏரினா பெருசா இருக்கிறது, குளம்னா சின்னதா இருக்குது. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை இருக்குது, லேக் இருக்குது, பக்கத்தில் ஒரு தோப்பு மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நேரில் பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யாருமே இல்லை. நாங்கள் வந்தது ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் 3 பேர், அங்கே ஒரு 2 பேர் அவ்வளோதான் இருந்தோம். இந்த இடத்துக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்ல முடியும். வீட்டுக்கு போகும்போது 5 கிலோ பறக்கிட்டு போவோம். ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டான். நீ மட்டும் ஆம்சை காட்டுவியா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. பாம்பு பொட்டுன்னு போட்டுச்சுன்னா பட்டுன்னு போயிடுவோமா சார்? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது.
கல் எடுக்கும்போது பார்த்து பாம்பு பொட்டுன்னு போட்டுச்சுன்னா பட்டுன்னு போயிருவோமா சார்? பின்னாடியே வரேன். ஸோ நம்ம சமைக்க தேவையான விறகு குச்சி வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கல் செட் பண்ணி விறகு குச்சி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் போய் ரெடி பண்ணலாம். ஏன்னா டைம் 4 மணி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலேருந்து கிளம்புந்தே ரேட்டு. சாப்பாடு குழம்பு வந்து நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சிக்கன் மட்டும் தான் இங்கே செய்ய போகிறோம். ஸோ என்ன செய்யலாம்னு கபாப் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்தோம். ஸோ சிக்கன் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது மட்டும் தான். இந்த 3 பொருள் மட்டும் வச்சு தான் செய்ய போகிறோம். ஏய் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு அலசு நல்லா. கையை தானே ஐயா, கையை தான் அலச சொல்லுவான். கையும் அலசு, கறியும் அலசியா? இது கோயில். இன்னும் கொஞ்சம் அலசணும்ல. ரத்த போல, ரத்த வாடை. என்ன கத்துதுன்னே தெரில, எல்லாம் கத்துது. சார் உங்கள் ஸ்டேட்ஸ் நீங்கள் போட்டது தான் என்னால் போட முடியும். ஐயா, நான் போட்டதை நீ போட்டு சரியா? காட்டு வருமா? நம்ம ஒன்றும் இது பண்ணல, கிறிஸ்பி சிக்கன் பண்ணல. உப்பு வேணும் சார். தர ஐயா, எல்லாத்தையும் கலக்க தான் போகிறோம் ஐயா. அது ஒன்று ஒன்றா கலந்தால் தான் அது லேயர் பாம்பாகும் சாப்பாடு அப்புறம் ரெடி ஆகும். சாம்பார் அப்புறம் லேட்டு. ஆனால் இப்போ இது பொரிச்சு எடுத்துக்கிறது சரி. அவ்வளோதான். இதுக்குயா என்ன பாட்டில்? ஆக்சுவலி உண்மையிலே பட்டர் வாங்கியிருந்தா அது மேலே பட்டர் தடவி இருக்கலாம். ஏன் கரெக்டாக? நான் ஏன் கெரோசின் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வரும்போது மழை தூரிட்டு இருந்துச்சு. ஸோ நான் சேஃப்டிக்கு தான் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கெரோசின் ஊற்றி உடனே வந்து நம்ம சமைக்க முடியாது. நல்லா எரிஞ்சக்கப்புறம், நெருப்பு நல்லா எரிஞ்சக்கப்புறம் அந்த கந்து வருது பார்த்தீங்களா, அந்த ஹீட்டில் தான் நம்ம சமைக்க முடியும். நம்ம உடனே காட்டினா அந்த சிக்கன் மேலே கெரோசின் வாசனை வந்துடும். இன்னொரு விஷயம் வந்து, நான் அந்த சிக்கன் ஃபஸ்ட்டு கிளிப் பண்ண ரெக்கார்ட் பண்ணல, பசங்கிட்ட கூட தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதுக்கு அடுத்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கறி இது பாரு, அவ்வளோதான் முடிஞ்சது. அதை எடுத்துரு. முடிஞ்சது அது? அவ்வளோதான் முடிஞ்சு எடுமே சீக்கிரம். இந்த பிளேட் ஒன்று எடு. நீங்கள் எடுன்னு சொன்னோடனே எடுத்திருந்தா அது எவ்வளோ கரைஞ்சி. மேன் ஒரு நிமிஷம் இரு மேன். இதை வச்சு இங்கே இந்த பிளேட் எங்கே வைங்க. அது பிடிக்குதல்ல, குச்சோட வை. படாமல் காட்டுங்க மேன். எடுக்காத மேன், குச்சோட இருக்கட்டும். ஓ, அதை எடுங்க. கையில் வாங்கிக்க நீ அந்த குச்சை. நம்ம ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக் வச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து மசாலா டேஸ்ட் எப்படி இருக்காக நான் 2 ஸ்டிக் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ எதிர்பார்த்ததோட உண்மையாகவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து 2வது இறக்கு, அதாவது 2வது வாட்டி நம்ம வந்து நான் 5 ஸ்டிக்கை வந்து வச்சுருக்கோம். எப்படி ஹோட்டலில் பார்க்குற மாதிரி இருக்கா? ஸோ இந்த ஈட்டோட நான் ட்ரோன் ஷாட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். சமையல்காரு ஒன்றும் இல்லை, லைட்டாக அவ்வளோதான். பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? நாளைக்கு ஆஃபீஸில் இதில் வை. இதில் இருக்கட்டும். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிட்டேன். சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு.
சைட் செஞ்ச மீன் குழம்பு. நீங்கள் சாப்பிட போகிறேன். மீன் இருக்கும் பேர் அடியில். நான் மீன் சாப்பிட மாட்டேன். ஏன் ஏன் சாப்பிட மாட்டேன்? போதும் சம்டைம் தான். போதும், நீ சாப்பிடு. சைட் செஞ்சுக்கிறேன், சாப்பிடியா? நீ சாப்பிடியா? சாப்பாடு ஒரு படி சாப்பிடு. சமைச்சு நீ சாப்பிட மாட்டேற. சிக்கன் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் சைத் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தா சமையல்கார் தான் நம்ம சொல்லணும். அந்த இடத்துல நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த இடத்த நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அங்கே சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான். இந்த வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நான் உங்கள் கௌதம். See you guys. Bye.